நம் பாரம்பரியத்தில் ஒரு நாள் இருக்கிறது. அந்த ஒரு நாளில் செய்யும் நல்ல காரியங்கள் என்றும் குறையாது என்று நம்பப்படுகிறது. அதுதான் அட்சய திருதியை. ஆனால் இதன் பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா? வசந்த காலத்தில் வரும் இந்த நாளில் சூரிய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். அப்போது செய்யும் தியானம், பூஜைகள் மனதிற்கு அமைதியை தரும். மேலும் இந்த காலத்தில் தான் பூமியின் காந்த புலம் மிக வலுவாக இருக்கும். அட்சய் என்ற சொல்லின் பொருளே குறையாத் அல்லது முடிவில்லாத் என்பதுதானே? ஆமாம். இந்த நாளின் வரலாற்று முக்கியத்துவமும் மிகப்பெரியது. சத்திய யுகத்தின் தொடக்கம், வியாசர் மகாபாரதத்தை எழுதத் தொடங்கிய நாள், கங்கை பூமிக்கு வந்த நாள் என பல முக்கிய நிகழ்வுகள் இந்த நாளோடு தொடர்புடையவை. மேலும் இந்த நாளில் குபேரன் தனது செல்வ வளத்தை பெற்றான் என்றும், யுதிஷ்டிரருக்கு அட்சய பாத்திரம் கிடைத்தது என்றும் சொல்கிறார்கள். சரிதான். அதனால்தான் இன்றும் இந்த நாளில் தங்கம் வாங்குவது, புது முயற்சிகளை தொடங்குவது போன்ற பழக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இதன் உண்மையான நோக்கம் தர்மம் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது. அப்படியென்றால் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்னென்ன? காலையில் எழுந்து குளித்து, புத்தாடை அணிந்து லட்சுமி பூஜை செய்வது முக்கியம். வீட்டில் விளக்கேற்றி குங்குமம், மஞ்சள், சந்தனம் வைத்து பூஜை செய்வது வழக்கம். துளசி மாடத்தில் நீர் ஊற்றி வழிபடுவதும் சிறப்பானது.